தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. உள்ளூரில் மட்டுமே வெற்றி பெற்று வந்த தங்கள் காளைகளை இந்த முறை பாலமேடு, அலங்காநல்லூரில் பங்கு பெற வைப்பதற்காக தீவிர பயிற்சியை வழங்கி வருகின்றனர் இந்த இளம் கன்றுகள். இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஊர் மக்கள் திரண்டிருக்க, கரகோஷமும் கைத்தட்டலும் காற்றில் பறக்க, வாடிவாசலில் கம்பீரமாக சீறி கொண்டு வரும் மாட்டினுடைய திமிழை பிடித்து வீழ்த்துவதுதான் நம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு. தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கான பயிற்சியில் தமிழக வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காளை வளர்ப்பில் அனுபவம் வேண்டும் என்றாலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நமது மண்ணின் வீர விளையாட்டுக்காக காளை கன்றுகளை வாங்கி தயார்படுத்துகின்றனர். அந்த வகையில் இவ்விளையாட்டின் மீது கொண்ட தீரா காதலால் இளம் காளை கன்றுகளை வாங்கி ஜல்லிக்கட்டு காளையாக வளர்த்து ஆளாக்கியுள்ளனர் தேனி பொம்மை கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த மாணவர்கள். கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களான மனோஜ், சுந்தரபாண்டி, சரவணன், ராஜேஷ், சந்தீப் கிருஷ்ணா, ராஜேஷ், கார்த்தி, அருண் மற்றும் அவரது 10 நண்பர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து தனித்தனியே 11 காளைகளை வளர்த்து ஜல்லிக்கட்டுக்காக தயார்படுத்தி வருகின்றனர். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங்கு, நீச்சல், நடை பிடிச்சி போகிறது, அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் பராமரிக்கிறது, சாப்பாடு அது இதுன்னு வச்சு மாடை பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டம் ஜல்லிக்கட்டில் கழட்டி பேர் வாங்குவோம். தம்பிகளும் மாடு வளர்க்குறாங்க நிறையா. நம்மளை பார்த்துட்டு இருக்கு நம்மகிட்ட ஒரு 10 மாடு இந்த வட்டம் கலட்டுறது உறுதியா. 5 காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கான முழு உடற்தகுதியை பெற்று பயிற்சியில் உள்ளதாக கூறுகின்றனர். வீர விளையாட்டில் காளையை களம் காண வைக்க மாணவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் பாலமேடு, அலங்காநல்லூர் எங்கள் கூட இருக்க ஒரு 4 மாடு, இப்போ 6 மாடு தயாரில் இருக்குனே வரைக்கும். அடுத்து ஃபீல்டிங்கில் மாடு நிற்கிறேன் அடுத்த வருஷத்துக்கு கழட்டுறதுக்காண்டி. கல்லூரி மாணவர்கள் வளர்க்கும் மருது மற்றும் சின்ன கருப்பு ஆகிய ஜல்லிக்கட்டு காளைகள் கடந்த ஆண்டு உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்றுள்ள நிலையில் இந்த ஆண்டு மொத்தமாக 6 ஜல்லிக்கட்டு காளைகளை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற தயார்படுத்துகின்றனர். இளம் தலைமுறையினர் வீர விளையாட்டில் கவனம் செலுத்துவது பல நூறு ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத தமிழர்களின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு முன்னெடுத்து கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அருளானந்தம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.